ஸோ ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா டேப் பேனல் அண்ட் டேப். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு பற்றி தான் பார்க்க போறோம்னா அப்படின்னா குரூப் ஆஃப் டேப் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து அபெக்ஸ் கோலன் டேப் பேனல். ஸோ எ பேஜ் ஏரியா தட் டிஸ்பிளே செட் ஆஃப் டேப்ஸ். ஸோ நிறைய டேப்ஸ் வந்து இந்த பேஜ் டேப் பேனல்ன்ற டேப்புக்குள்ள தான் நம்ம வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு டேப் வந்து பாத்தீங்கன்னா அபெக்ஸ் கோலன் டேப் அதுதான் வந்து அட்ரிபியூட் அது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்னன்னா பேஜ் டேப் பேனலுங்கிறத வந்துட்டு பேரண்ட் அண்ட் அபெக்ஸ் டேப்ங்கிறத வந்து சைல்டு. ஓகேங்களா? ஸோ இதுல முக்கியமான ஒரு அட்ரிபியூட் இருக்கு, சுவிட்ச் டைப். இந்த சுவிட்ச் டைப் வந்து என்னன்னா நீங்க ஒரு டேப் வந்து இன்னொரு டைப் சுவிட்ச் பண்ணும்போது இதை வந்து கண்டிப்பா ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ டிஃபால்ட் சுவிட்ச் டைப் வந்து சர்வர். ஓகேங்களா? நீங்க எதுவுமே சுவிட்ச் டைப் கொடுக்கவே இல்லைன்னா சர்வர்னு எடுத்துக்கும். அப்படி இல்லை நீங்க ஏதாவது கொடுத்தீங்கனாலும் அது அக்செப்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து எக்ஸாம்பிள் நம்ம பண்ணி பார்க்கலாம். இது ப்ரௌசர்ல போயிட்டு அபெக்ஸ் டேப் பேனல் கொடுத்துருங்க. ஸோ டேப் பேனலுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா அபெக்ஸ் டேப், அவ்வளவுதான். இது வந்து ஒரு டேப். ஓகேங்களா? ஸோ இது நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நேம் ஃபர்ஸ்ட் டேப். ஓகேங்களா? நேம் டைட்டில் ஃபர்ஸ்ட் டேப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட். ஸோ ஜஸ்ட் நேம் மாசம் தான் கொடுக்குறேன். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அடுத்த டேப் செகண்ட் தேர்ட் ஓகேங்களா? ஸோ ஒரு டேப் பேனல்ல 3 டேப் வச்சிருக்கேன். டேப் 1, டேப் 2, டேப் 3. ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா லேபிள் ஓகே. ஸோ லேபிள் வந்து நம்ம கொடுக்கவே இல்லை, அதுதான் இஷ்யூ. லேபிள் வந்துட்டு என்ன கொடுக்க போறேன்னா ஹோம் ஆஃபீஸ் ஒர்க் அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஒரு டேப் பேனலுக்குள்ள ஹோம்ங்கிறது ஒரு டேபு, ஆஃபீஸுங்கிறது ஒரு டேபு, ரெண்டாவது ஒர்க்குங்கிறது ஒரு டேப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சிவிஆர் சுவிட்ச் டைப் இருக்கலாம். இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா கிளைண்ட்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளைண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப்ல இருந்து இன்னொரு டேப் போகும்போது உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகாது பேஜ். அதுவே நீங்க என்ன பண்ணீங்கன்னா சர்வர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜ் போகும்போது உங்களுக்கு ஸ்விட்ச் ஆகும். இப்போ இன்னொரு பேஜ் பாருங்க, பேஜ் ரீலோட் ஆகுது. அதே நான் ஒர்க்குக்கு போகும்போது ரீலோட் ஆகுது. ஓகேங்களா? அதுவே நான் இந்த இடத்துல வந்து கிளைண்ட்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ரீலோட் ஆகும். ஸோ ஆஃபீஸ் இங்க பாத்தீங்கன்னா பேஜ் ரீலோட் ஆகல. ஸோ இதுதான் வந்து பேஜ் பேனல் அண்ட் டேப் பேனல் அண்ட் டேப்ஸ், இது மூணுமே.
ரெண்டு டேக்ஸோட டெஃபினேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.